வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்திச் சுருக்கம். வாசிப்பவர் வாசுகி சந்திரசேகரன். வேவ்ஸ் எனும் முதல் உலக ஆடியோ விஷுவல் பொழுதுபோக்கு உச்சி மாநாடு 2025 நாளை மும்பையில் உள்ள ஜியோ வேர்ல்ட் கன்வென்ஷன் சென்டரில் தொடங்க உள்ளது. 4 நாட்கள் நடைபெறும் இந்த மாநாட்டில் ஆடியோ விஷுவல் மற்றும் பொழுதுபோக்கு துறையின் எதிர்காலம் குறித்த விவாதங்கள் நடைபெற உள்ளன. இந்நிகழ்ச்சிகளில் உலகளாவிய ஊடக உரையாடல்கள், வர்த்தக சந்திப்புகள், படைப்பாளர்களுக்கான கலந்துரையாடல்கள் மற்றும் புதிய யுக கதை சொல்லும் வடிவங்களில் காட்சி அமைப்புகள் இடம்பெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று பசவ ஜெயந்தியை முன்னிட்டு ஜெகத்குரு பசவேஸ்வராவின் ஆழ்ந்த ஞானத்தை நினைவு கூர்ந்தார். மத்திய அமைச்சர்கள் திரு அஸ்வினி வைஷ்ணவ், திரு கிரண் ரிஜிஜு, திரு பிரல்ஹாத் ஜோஷி உள்ளிட்ட பலர் இன்று பசவ ஜெயந்தியை முன்னிட்டு நாடாளுமன்ற வளாகத்தில் உள்ள சத்குரு பசவேஸ்வரர் சிலைக்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினர். இந்திய தேசிய ஆவண காப்பகம் இன்று புதுடெல்லியில் ராமானுஜர் ஒரு சிறந்த கணிதவியலாளரின் பயணம் என்ற தலைப்பில் புத்தகத்தை வெளியிட்டுள்ளது. இந்த புத்தகம் ராமானுஜரின் வாழ்க்கை வரலாறு மற்றும் கணிதத்தில் அவரது பங்களிப்பு ஆகியவற்றை எடுத்துக் கூறுவதாகும். புதுச்சேரி உள்துறை அமைச்சர் திரு நமச்சிவாயம் விடுத்துள்ள மே தின வாழ்த்துச் செய்தியில், ஒரு நாட்டின் பொருளாதார வளர்ச்சி அந்நாட்டின் உழைக்கும் வர்க்கத்தின் கையில்தான் உள்ளது என்று கூறியுள்ளார். இந்த மே தினத்தில் சகோதர சகோதரி அனைவருக்கும் தனது உளமார்ந்த மே தின நல்வாழ்த்துக்களை அவர் தெரிவித்துள்ளார். இந்தியா, இலங்கை, தென்னாப்பிரிக்கா நாடுகள் பங்கேற்கும் முத்தரப்பு பெண்கள் கிரிக்கெட் போட்டித் தொடரில் நேற்று இலங்கை தலைநகர் கொழும்புவில் நடைபெற்ற 2வது லீக் ஆட்டத்தில் இந்தியா 15 ரன் வித்தியாசத்தில் தென்னாப்பிரிக்காவை தோற்கடித்தது. IPL T20 கிரிக்கெட் போட்டித் தொடரில் இன்று இரவு 7:30 மணிக்கு சென்னை MA சிதம்பரம் மைதானத்தில் நடைபெறவுள்ள ஆட்டத்தில் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியும் பஞ்சாப் கிங்ஸ் அணியும் களம் காண்கின்றன. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.